மாதம் முடிஞ்சாக்கா கையில் காசு நிற்க மாட்டுதா? சேவிங்க்கு ஒதுக்கணும்னு நினச்சாலும் காசு தங்க மாட்டுதா? எவ்வளோ தான் சம்பளம் எடுத்தாலும் சம்பளம் பத்த மாட்டுதா? மனசில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சம்பளம் ஏறினா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுதா? இதெல்லாம் உங்கள் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு விஷயங்க, வேலைக்கு போகும் பொழுது என்ன சம்பளத்தில் நீங்கள் போனீங்க? கண்டிப்பாக பேசிக் 1008 2005 அவ்வளோதான் இருந்திருக்கும். ஸோ அந்த சமயத்தில் எவ்வளோ சேவிங்க்கு நீங்கள் காசு உங்கள் சம்பளம் ஏறும் பொழுது கண்டிப்பாக ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் சம்பளம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். அந்த சமயத்தில் உங்களோட சேவிங்கும் அதிகமாக ஆச்சா? இல்லை சேவிங் அப்படி தான் இருந்தது, இல்லை சேவிங் ஸ்டில் ஜீரோவில் இருந்துச்சு? கண்டிப்பாக இப்போ சம்பளம் இன்னும் ஏறி இருக்கும். ஸோ இப்போ உங்களோட சேவிங் எப்படி அதிகமாக ஆயிடுச்சா, இல்லை ஸ்டில் ஜீரோவில் தான் இருக்கா? அப்படி உங்கள் ஆன்சர் வந்துட்டு ஜீரோ அப்படின்னு சொன்னீங்க, இல்லை கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கனாக்கா, அதுக்கு அர்த்தம் வந்துட்டு நம்மளுடைய சம்பளம் குறைவாக இருக்குது கூடியாக இருக்குது, அது பிரச்சனை கிடையாதுங்க. பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் வி மேனேஜ் அவர் சேலரி, நம்ம சம்பளத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாலேஜ், மணி பற்றின விஷயம், மணி மேனேஜ் பண்ணுற வே, அதில் நம்மளுக்கு ஏதோ ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டையை அடைக்கணும்னா இந்த மாதிரி புத்தகங்கள் மணி மேனேஜ் பண்ணுற வேயை இன்னும் பெட்டராக கற்றுக்குங்க. ஸோ இந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளோட மணி மேனேஜ்மெண்ட்டை நம்ம பெட்டராக்கணும். அதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் தெரியும். எங்களோட வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள்.